ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன கத்துக்கலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்ன நினைவூட்டல் இல்லையா, ரீகாலேஷன். நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுலேயும் 2 விதமான விஷயங்கள், பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படிங்கிற விஷயத்தை எப்படி ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ நிறைய பாசிட்டிவ் சென்டென்சஸ் நம்ம எக்ஸாம்பிள்ஸோட கொஞ்சம் தெளிவாகவே எழுதி பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு, நமக்கு நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பண்ணுறதா. ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியல, நான் எழுதலை, நான் முடிக்கலை அப்படிங்கிற விஷயத்த எப்படி ஈஸியாக நான் கம்யூனிகேட் பண்ணலாம், இல்லை அவங்க முடிக்கலை, அவங்க கம்ப்ளீட் பண்ணலை அப்படிங்கிற விஷயத்த எப்படி நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறத பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நெகட்டிவ் ஃபார்ம்ஸில் பார்த்துட்ருக்கோம். அது கூடவே நம்ம முக்கியமாக என்ன பார்த்துட்ருக்கோம், ஆக்ஷன் வேர்ப். ஸோ ஏன்னா நம்ம ஒரு வார்த்தையை பேசுகிறோம் இல்லை எழுதுறோம்னால எது வேணும், ஆக்ஷன், செயல் வார்த்தைகள். நான் இந்த வேலையை செய்தேன், செய்யலை, அந்த வேலை என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் அதனுடைய வேர்ப் ஃபார்ம்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். V1 V2 V3 அப்படிங்கிற வேர்ப் ஃபார்ம்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. ஸோ அப்படி அந்த வேர்ப் ஃபார்ம்ஸ் தெரிஞ்சிருக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும், ஈஸியாக இருக்கும். அதாவது ஈஸிங்கும் போது அதை பிரித்து பயன்படுத்துறதுக்கு நமக்குமே ஈஸியாக இருக்கும், பேசவோ எழுதவோ ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆக்ஷன் வேர்ப்ஸ் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், டெய்லி ரொட்டீன் வேர்ட்ஸை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கான ஆக்ஷன் வேர்ப்ஸ் என்ன வச்சிருக்கேன், அதுக்கான வித்தியாசங்கள் எப்படி அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம்னு சொல்கிறேன் வாங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், இதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இதில் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம என்ன பார்க்குறோம், நெகட்டிவ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த நெகட்டிவ் ஃபார்மில் நான் என்ன பண்ணுறேன், இந்த நெகட்டிவ் ஃபார்மாக இருந்தாலும் பாசிட்டிவ் ஃபார்மாக இருந்தாலும் நமக்கு என்ன வேணும், சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண வேர்ப் ஃபார்ம் வேணும். அப்போ V1 V2 V3. ஸோ இந்த V1 V2 V3 அப்படிங்கிறதுல உங்களுக்கான வேர்ப் ஃபார்ம் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ இந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபெமிலியராக நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வார்த்தை இல்லையா. ஸோ ப்ராக்டிஸ் அப்படின்னா என்ன, பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. பயிற்சி அப்படின்றத ப்ராக்டிஸ் சொல்லலாம். அப்போ V2லையும் V3லையும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஸோ வெரி ஈஸியஸ்ட் ஒன் ப்ராக்டிஸ்டு, அவ்வளோதான். ஸோ ப்ராக்டிஸ்ட் அப்படின்னு வரும்போது அவங்க அந்த வேலையை முடிச்சுட்டாங்க. அப்போ பயிற்சி செய்தார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். பயிற்சி செய்தார், ப்ராக்டிஸ்ட் அப்படிங்கிறத சொல்றது. இதுல ஒரு சின்ன திருத்தம் இருக்கு. திருத்தம்னு கூட சொல்ல முடியாது, எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா நம்ம ஹோமோஃபோன்ஸ்னு ஒன்றும் கூட பார்த்துட்டே வரும். ஹியர் பார்த்தோம், சி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதன் போலவே ப்ராக்டிஸ்ட்லையும் என்னன்னா இந்த இடத்துல சிஇ இருக்கு இல்லையா. ஸோ இதே போல SE அப்படின்னு வரைச்சும் ஒரு ப்ராக்டிஸ் அப்படிங்கிற வேர்டும் இருக்கு. ஏன் மேம் இந்த ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணக்கூடாதா, இதுதான் யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா பாருங்கள், நம்ம எல்லாருக்குமே ஒரு சைல்டுஹுட் டேஸை ஞாபகப்படுத்துகிறேன். நம்ம ஸ்கூல் டேஸில் ப்ராக்டிக்கல் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம் இல்லையா. அந்த ப்ராக்டிக்கலில் நமக்கு எஸ் இருந்துச்சா சி இருந்திருக்குமா, சி தான் இருந்திருக்கும். ஏன்னா ப்ராக்டிக்கலுங்கிறது என்னது, ஒரு விஷயத்த பயிற்சி செஞ்சு பார்க்குறது. பயிற்சி செய்யும் போது தான் நமக்கு அதில் எப்படி பயன்படுத்தணுங்கிறது தெரியும் இல்லையா. அப்போ இந்த ப்ராக்டிஸ், இந்த சிங்கிறது தான் யூஸ் பண்ணணும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. இது ரெண்டுமே நவுனுங்கிற ரோலை கண்டிப்பாக ப்ளே பண்ணும். ஸோ அதே மாதிரி இது ரெண்டுத்துக்குமே என்ன இருக்குது, வேர்ப் ஃபார்ம்ஸ். அப்போ நவுனுங்கும் போது என்ன சொல்லும், ஒரு இடங்களை குறிக்கலாம், இல்லை பொருட்களையும் குறிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேர்ப் ஃபார்ம்லேயும் இதுலேயுமே ப்ராக்டிஸ்டு ED சேர்த்து சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ இங்கேயும் சொல்லலாம். அப்போ அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எழுத போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வேலையை பயிற்சி பண்ணியிருக்காங்க, அதன் பற்றி எழுத போகிறோம். அப்போ நம்ம இந்த ப்ராக்டிஸ் தான் நம்ம சொல்லணும். இதே வந்து இந்த ப்ராக்டிஸ்ன்னும் போது ஒரு இடத்துல போயிட்டு ட்ரைனிங் எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ப்ராக்டிஸ் SEங்கிறது சொல்லலாம். ரெண்டுமே ஒன்று தான், ஆனால் வந்து நமக்கு மேக்ஸிமம் ஆஃப் CE அப்படிங்கிற ப்ராக்டிஸ் எடுப்போம். சரிங்களா. அப்போ இந்த ப்ராக்டிஸுங்கிறத வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும், சப்ஜெக்ட் வேணும் இல்லையா. ஸோ சப்ஜெக்ட் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, I we you. ஸோ இது இருக்குது. இது மட்டும் இல்லாமல் they he she இவங்களும் இருக்காங்க. ஸோ அப்போ சப்ஜெக்ட்ஸ் நம்மக்கிட்ட இவ்வளோ இருக்காங்க. இவங்கெல்லாம் இல்லாமல் நம்ம யாரையும் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கோம், நேம்ஸும் எடுக்கலாம். அப்போ நேம்ஸ் எடுக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், கவி அப்படிங்கிற ஒரு பேரை நான் எடுக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சும்மா வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ நேம்ஸும் எடுத்திருக்கேன், சப்ஜெக்டும் இருக்குது. இப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பாஸ்ட் பர்ஃபெக்டை வந்து ரூலை ஃப்ரேம் பண்ண போகிறோம். அப்போ ரூல் ஃப்ரேம் பண்ணும்போது எனக்கு சப்ஜெக்டோட யார் ஃபஸ்ட்டு வரணும், ஏவிங்கிறவங்க வரணும். ஸோ ஏவிங்கிறவங்க யார், ஆக்ஸிலரி வேர்ப் இல்லையா. அப்போ ஆக்ஸிலரி வேர்ப் என்ன கொடுக்குறாங்க,
had அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. தென் நம்ம எக்ஸ்க்ளூசிவா என்ன ஃபார்ம் பார்த்துட்டு இருக்கோம், நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நெகட்டிவ் என்ன கொடுக்குறாங்க, நாட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க இல்லையா. அப்போ ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஹேடு அது கூட வந்து நெகட்டிவா நாட் அப்படிங்கிறத சொல்றோம். அண்ட் தென் ஆஃப்டர் அ ரூல் நெகட்டிவ்க்கு அப்புறம் என்ன வரணும், V3. V3 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நமக்கு என்ன சொல்லிட்டு இருக்கோம், V2 வந்து பாஸ்ட் சொல்லும் போது V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ V3 இங்கே என்ன சொல்றாங்க, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இங்கே எடுப்பாங்க. அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நமக்கு என்னது, ப்ராக்டிஸ்டு இல்லையா. அப்போ இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் எழுதும் போது கவி had not practiced the trick. கவி என்ன பழக்கப்படுத்தல, ட்ரிக்கை வந்து ப்ராக்டிஸ் பண்ணல, பயிற்சி செய்யல. அப்போ கவி had not practiced the trick. இதே நீங்க சப்ஜெக்ட் எழுதுறீங்க, இங்க இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்ல ஏதாவது ஒன்று எடுத்து எழுதிங்கன்னா she hadn't practiced the trick. அப்போ என்ன சொல்லலாம், she hadn't practiced the trick அப்படின்னா அவள் அந்த தந்திரங்கள். அப்போ ட்ரிக்குங்கிறது என்ன வரும், தந்திரங்கள் இல்லையா. ட்ரிக்ஸ்ன்ற போதே வந்து யாருக்கும் தெரியாத ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடியது. அப்போ தந்திரங்கள் அப்படிங்கிறது தான். அப்போ அவள் ஷீங்கிறது யாரை போய் ஃபர்ஸ்ட் குறிக்கும், ட்ரிக்கு. அப்போ அவள் வந்து அந்த தந்திரங்களை என்ன செய்யலை, பயிற்சி செய்யலை. பயிற்சிங்கிறது யாரை குறிக்கும், ப்ராக்டிஸ்டு, பயிற்சி செய்தார் அங்கே இருக்கு. இங்க ஏன் இல்லைன்னு சொல்றோம் அப்படின்னா, நாட் வரதால பயிற்சி செய்யவில்லை அப்படின்னு சொல்றோம். இதே நீங்க வந்து பாசிட்டிவ்ல சொல்லணும், இல்ல மேம் பயிற்சி செய்தார் அப்படிங்கிறதுக்கு அப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, he had practiced the trick. அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த ட்ரிக் அந்த தந்திரங்களை வந்து பிராக்டிஸ் பண்ணியிருக்கான். அப்போ அவன் தந்திரங்களை பயிற்சி செய்தாருன்னு சொல்லுவோம். ஏன் இங்க பயிற்சி செய்தார் சொல்றேன், இங்க வந்து யாரை கொடுக்கல, இந்த நாட்டுங்கிறது இங்க கொடுக்கல. அப்ப எக்ஸாக்டா நான் இங்க என்ன எழுதியிருந்தேன், பயிற்சி செய்தார் எழுதியிருந்தேன். அப்ப நான் இங்க என்ன பண்ணலாம், டைரக்டா கொடுத்துக்கலாம். அவன் தந்திரங்களை பயிற்சி செய்தார் அப்படிங்கறத இங்க சொல்லலாம். ஆனா இங்க வரும்போது என்ன சொல்லக்கூடாது, தந்திரங்களை பயிற்சி செய்யவில்லை அப்படிங்கறத சொல்லணும். ஏன்னா நெகட்டிவ் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்றதால. இந்த நெகட்டிவ் ஃபார்மை நான் ஷார்ட் ஃபார்ம்ல என்ன சொல்லலாம், இன்ட் அப்படிங்கலாம். ஷீ ஹேடன்ட் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ரெண்டுமே வேற வேறன்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். ஷீ ஹேட் நாட்ங்கிறது ஒன்று தான், ஷீ ஹேடன்ட் ப்ராக்டிஸ் த ட்ரிக்குன்றதும் ஒன்று தான். அப்போ இந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிற வார்த்தை நம்ம டெய்லியை நம்ம என்ன பண்ணுவோம், ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா. ஸோ இப்போ இந்த வார்த்தையை நீங்கள் 5ன்னு இல்லாமல் ஒரு 10-15 சென்டென்சஸை டிஃப்ரெண்ட்டாக உங்களுடைய பர்செப்ஷன் ரூலுக்கு ஏற்ற மாதிரி எழுதுங்க. அடுத்த கிளாஸில் அடுத்த ஒர்க் ஃபார்மோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.